என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. மர்லின், டாக்டர் வந்ததா அந்த 3ஆம் நம்பர் பேஷண்ட பத்தி சொல்லிடு. ஏன் மேடம் எங்க போறீங்களோ? எங்கேயும் போகலடே. ஒருவேளை லேட்டா வந்துட்டாங்கன்னா நான் இன்னைக்கு 1 hour பர்மிஷன் கேட்டிருக்கேன்ல. ஆமால, லேட்டா வந்துட்டு தான் மறுவேளை பாப்பாவ. என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். சஞ்சய் வந்துட்டானா? இல்ல டாக்டர், இனிதான் வருவாங்க. பேபி டாக்டரோட விசிட்டிங் டைம் 9 மணிக்கு இருந்துலாம். எப்போ வந்தாரு? 9:30க்குலாம் வந்துட்டாரு. 9:30க்கா? 9 மணிக்குன்னா 8:50க்கு இருக்கணும்னு தெரியாதா? அவர் டியூட்டி முடிஞ்ச உடனே சஞ்சய் இல்ல என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். பர்மிஷன் கேட்டிருந்தா மறந்துருப்பாரா இல்ல ஞாபகப்படுத்தணுமான்னு தெரியலையே. ஒரு மனுஷனுக்கு டைமிங் முக்கியம் தான். இது ஓவர் பஞ்சுவாலிட்டி எல்லாம் இருக்கு. ஏன் அவர் கரெக்ட் டைமுக்கு வரது உனக்கு கஷ்டமா இருக்கா? மாசத்துல 30 இல்லனா 31 நாள் வருது. சேலரி 19,000, 5,000 லேட்ல போகுது. எனக்கு வரது 14,000 ரூபாய். இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? மாசத்துல 24 நாள் லேட்டா தான் வர. அதுவும் அரை மணி நேரம் 20 நிமிஷம் லேட்டா வர. 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டாவும் சரி. அதுவும் ஒரு நாள் 2 நாள் லேட் ஆக்குவாவ. இது என்னைக்கு இப்படி லேட்டா வர? இந்த மாசம் சேலரி போட்டது கண்டிப்பா வினித் டாக்டரா தான் இருப்பாரு. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ல? போன மாசம் வரைக்கும் தான் நீ லேட்டா வந்துட்டு இருந்த. லீவுக்கு மட்டும் தானே கட் பண்ணிருந்தாங்க. ஆமா பத்தியா, அப்ப இந்த ஆள் பார்த்த வேலை தான். அடுத்த மாசத்துல இருந்து ஒழுங்கா வரணும்னு தோணும்ல. உனக்கு என்னம்மா, உங்க பாட்டியை மட்டும் பார்க்கணும், குளிப்பாட்டணும், வரணும். ஆமாமா, இவர் அப்படியே இமயமலையை தள்ளிட்டு வந்துருவாரு. எனக்காவது பாட்டி ஹெல்ப் பண்ணி சமையல் எல்லாம் பார்க்கணும். மேடம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு லேட்டா தானே எழுப்புவீங்க. இந்தா அடுத்தது வராது பாரு. இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டார்ல. வந்த உடனே என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு எங்க தெரியும்? வினித் வந்துட்டானான்னு கேட்பாரு. அது பிறகு சத்யா டாக்டர் எப்போ வந்தாருன்னு கேட்பாரு. வர முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரோ? நீ வேணா பாராம்ல. பாத்துருவோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். கவிதா, வினித் வந்துட்டானா? கவிதா வந்துட்டாங்க டாக்டர். சத்யா டாக்டர் வந்துட்டாரா? என்னாச்சு? கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. 9:30க்கு தான் வந்தாங்க. இத சொல்லதுக்கு மாறி மாறி பாத்துக்கிட்டு நிக்கீங்க? இல்ல, சும்மாதான். எப்படில ஏற பின்ன இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பஞ்சுவாலிட்டின்னு கரெக்ட் டைமுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவரை விட பஞ்சுவாலிட்டி பாத்துக்கிட்டு இருந்தது இவர் தான். கல்யாணம் ஆனோட மனசு எப்படி தலைகீழ மாறிட்டாரு பத்தியா? என்னம்மா கொஞ்ச நாள் தான். நீ வேணா பாரு. இந்த மஞ்சக்குத்தி பீக்காக்கா இருக்காவல்ல, மஞ்சக்குத்தி பீக்காக்கா, அதான் வினித் டாக்டர் தேடி ஒரு பொண்ணு வருதுல்ல. இதே கல்யாணத்துக்கு வீட்ல எல்லாம் பேசிட்டாவலாம் தெரியுமா? வீட்ல பேசிட்டாவலாம். ஆமா, அந்த பொண்ணு நல்ல பணக்கார வீட்ல உள்ள பொண்ணு. எது? ஆமால, வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சஞ்சய் டாக்டரோட கல்யாணத்துல தான் அந்த பொண்ணு இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களாம். அந்த பொண்ணு சஞ்சய் டாக்டரோட ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா அந்த பொண்ணு தான். அன்னைக்கு பிரியா மேம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால மட்டும்தான் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு மட்டும் எப்படி இல்ல மிச்ச கதையெல்லாம் தெரியுது? அது கம்பெனி சீக்ரெட், வெளியே சொல்லப்படாது. உன் தலை பொறவு கதை கேளு. வினித் டாக்டர் இருக்கார்ல, அவருக்கு தமிழ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாண லைஃப்ல ஏதோ பிரச்சனை போல. அதை தீர்த்து வச்சு அந்த பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு. இவருக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் உண்டால? உனக்கே டவுட் வருது பத்தியா? ஆசிரமத்துல சின்ன வயசுலயே கூட வளர்ந்த பொண்ணு. மற்றபடி இவரையெல்லாம் யாராவது ஃப்ரெண்ட் பிடிப்பாவலாம். ரொம்ப ஓட்டதில்ல. அவர் எவ்வளவு நல்ல மனுஷர் தெரியுமா? என்ன திடீர்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க தோணுது சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஆஹா, அடுத்த டயலாக் நீ சொல்லதுக்கு முன்னாடி நானே சொல்லட்டுமா? 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னை தொல்லை பண்ணாத. என் வேலையை பார்க்க விட ரிசப்ஷன்ல நின்று வாயை பார்த்துக்கிட்டு நிக்காத. டாக்டர் வந்தா வாயை உடைச்சிருவாரு. அதானே? சரியான கிறுக்கிதான் நீ. கிளம்பு. யாரோ யாரோடி உன்னோட புருஷன். என்னம்மா மின்னல்? வயிற்று வலியெல்லாம் சரியாச்சா? பார்பியா, என் பொறுமைக்கு ஒரு அளவிற்கு சொல்லிட்டேன் பாத்துக்கா. இல்ல, நேற்றுக்கு அதுக்கு தானே லீவு போட்டிருந்தேன். அதான் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாட்டா நல்லா விசாரிக்கிறது இன்னொரு ஃப்ரெண்டோட கடமை. என் கடமையை கூட சொல்ல விட மாட்டேங்க பத்தியா? இன்னைக்கு தெரியாம வந்துட்டேன்டி. இன்னைக்கு கூட லீவ் போட்டிருக்கணும். இல்ல, நீங்க 2 பேரும் சேரணும்னு ஆசைப்பட்டதே என் புருஷன் தான். ஆனா எப்படி என்கிட்டயே வயிறு வலின்னு சொன்னேன். அதான் கடவுள் இருக்காருன்னு சொல்வாவேலாம். எப்படி எங்ககிட்ட கையும் கிளம்பமா மாட்டினிய பத்தியா? இல்ல, நிஜமாவே வயிறு வலிதான். ஆமா அஞ்சு, உனக்கு முடியாம போகன்னு முந்தின நாளே தெரிஞ்சிருக்கு. அதான் என்கிட்ட இருந்த ப்ராஜெக்ட் நோட்டை கூட கரெக்டா வாங்கிட்டு போயிட்டேல. இதுல உன் ஆளு என் புருஷன்கிட்டயே போய் சொல்லி லீவு கேட்டிருக்காரு. என் டாடி கிட்ட கூட நான் உண்மையை சொல்லிக்கிட்டு தான் போனேன். ஆனா உன் ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு ஓட்டுன்னு ஓட்டுவ பத்தியா? நீ மறைச்சதுனாலதான் என்னமோ ஓட்டத்துக்கு வசதியா போச்சு. ஏஞ்சு, நானே வந்ததுல இருந்து உன்னைய கிண்டல் அடிச்சிட்டு இருக்கேனா?
அங்க சஞ்சுக்கிட்டு வினிதனா மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடியாரோ. அதான் பிளா சொல்லம்ல, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு வேற வேலையே இல்ல. ஆமா பிரியா, என்ன இவ்வளவு கிண்டல் அடிக்கலாம்? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சஞ்சுக்கு நீ வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போனியா? வினித்துக்கு கொஞ்சமா சாப்பாடு போட்டு துரத்தி விட்டுக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி அள்ளி எல்லாம் கொடுத்தீங்களா? அது சஞ்சயோட கையில மெடிசனா இருந்து. என்ன அழியாத ரப்பர் மாதிரி அழியாத மெடிசனா? கையை கழுவ சொல்லிட்டு சாப்பிட சொல்ல வேண்டியதானே? கழுவுனதுக்கு அப்புறம் போகல. ஏன்னா அவர் பின்னாடி சுத்தினதுக்கு பிறகுல டாக்டருக்கு படிச்சாரு. அப்படியே அள்ளி விட்டுறியது. இப்ப அதை பத்தி எதுக்கு பேச? மவள இனிமே என்ன கிண்டல் அடிச்சேன்னு வச்சுக்கா, ஒவ்வொன்னா வினித்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன் பாத்துக்கா. ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? எப்படி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியான்னு கேட்டேன். ஆள பாரு. என்ன பண்றது இப்போ? உடனே சர்ஜரி பண்ண வேண்டியதா? ஆனா அவருக்கு வயசு வேற 75 ஆயாச்சு. இந்த வயசுல பண்ணக்கூடிய எந்த ஆபரேஷனும் 100% உத்தரவாதம் கிடையாது. இதுல அவருக்கு தலையில வேற இல்லையா ஆபரேஷன் பண்ணாட்டா என்னமோ 1 வாரத்துல ஆள் அவுட்டு. நீ இந்த 1 வாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க புரியுது. ஆனாலும் பெரியவர் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்தவர். இது பேசிட்டு நின்ன என்ன சொன்னாவ, எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு காலில் விழுந்தாவ. ஆபரேஷன் பண்ணாலும் 30% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். 30%க்கே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது பிறகு என்ன, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இந்த பேஷண்ட் மட்டும் இவ்வளோ ஆங்கிள் யோசிக்கிறேன்? பார்த்தெல்லாம் அவருக்கு வயசு 75. மொத்த குடும்பமும் டாக்டர்னு நம்ம காலில் வந்து விழுந்தாங்க. அப்ப குடும்பத்தை எவ்வளவுக்கு தாங்கி பிடிச்சிருப்பாருன்னு பாத்துக்கா. இந்த 75 வருஷத்துல எவ்வளவு விட்டு கொடுத்து எவ்வளவு அன்பா போயிருப்பாரு. இந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பத்தை எல்லாம் எங்கேயாவது தான் பார்க்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்பி வந்துட்டாங்க. என்னால அந்த குருவி கூட கலைஞ்சா தாங்கவே முடியாது வினித். லே அறிவு கட்டவனே, எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்க? புகழோட உச்சத்துல இருந்துகிட்டு இப்படி யோசிக்கலாமா? நாம வெறும் கருவிதான். மேல இருக்கான் பத்தியா, அவன் தான் எல்லாம். அவங்களே சைன் பண்ணிட்டாவ. சரி, எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்லு கவிதா கிட்ட சொல்லி. நான் பிரியாக்கு ஃபோன் பண்ணி பஸ்ல போக சொல்றேன், இல்லைன்னா வெயிட் பண்ணுவான். சரி. ஆனா கழுத்தரப்பாரு பத்தியா, உனக்கே கழுத்தறக்க மாதிரி இருந்துன்னா எனக்கெல்லாம் எப்படிலாம் இருக்கான்? ஃபோன் வைப்ரேட் ஆகுது பாரு. பாரு, ஸ்பீக்கர்ல போட்டோ இல்ல கார்ல வச்சு பேச மாட்டாவளோ? சஞ்சய், ஓ அதான் நீ பார்த்தேன். என்ன பிரியா, சாப்பிட்டாச்சா? ஆமாங்க, இனிமே எங்களுக்கு கிளாஸ் எதுவும் இருக்காதலாம். அதான் சும்மா வெட்டியா இருக்கோம். நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு தானே ஒரு ஆள் இருக்காரு, நேரத்துக்கு நேரம் கால் பண்ணி சாப்பிட்டியா குடிச்சியா தூங்குனியான்னு ஒரு வார்த்தை கேட்காரா? எந்த ஆள போனா என்னன்னு இருந்துருவாரு. ஆமா. என்ன குட்டிமா, சிரிப்பு சத்தம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இங்க ஒருத்தி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. அவள் அவகிட்ட சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கலையாம். நீங்க என்ன ஃபோன் பண்ணும்போது வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்து? ஆமா பிரியா, மூட் அவுட்ல இருந்தேன். உன்ட்டு பேசினாலே நார்மல் ஆயிட்டேன் பத்தியா. நல்லதானே செஞ்சு போனீங்க. என்ன மூட் அவுட்? இல்ல, ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கா. ஆபரேஷனுக்கு மூட் அவுட் ஆனீங்களா? அது ஒரு டாக்டர் இவகிட்ட அவரோட ஃபேமிலியை பத்தி சொன்னா இப்ப அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. ஏற்கனவே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பா. எல்லாம் முடியாத வரைக்கும் நல்லபடியா முடிச்சிருக்குமான்னு யோசிச்சுட்டே இருப்பா. வேலை டென்ஷன்ல கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்தேன். உன் குரலை கேட்டதும் தெளிவாயிட்டம் பத்தியா. அதுக்குதான் பிரியா எப்பவுமே உங்க லைஃப்ல இருக்கணும். சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போயிரு. நான் இன்னைக்கு நைட்டு வர்றது கஷ்டம். வர மாட்டீங்களா? கஷ்டம்னு சொன்னேன். ஏன்? சொன்னேன் இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் ஒரு நாள் தானே பஸ்ல போ. பஸ்ல போறது ஓகே, ஆனா நைட் என் வீட்டுக்கு வர மாட்டீங்க. அதான் சொல்றேன்ல, வேலை இருக்குன்னு. வேலை இருந்தாலும் நைட்டு வராம இருக்க மாட்டீங்களா? இந்தா அழ ஆரம்பிச்சாச்சா? எவ்வளவு லேட் ஆனாலும் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு மட்டும் வராம இருக்காதுங்க. எப்படி சஞ்சயால பிரியா மனசுல இவ்வளவு இடம் பிடிக்க முடிஞ்சு? அதுவும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்த ஒரு பொண்ணு மனசுல சஞ்சய் இல்லாம அவளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. சரி அழுதுறாத, 1 மணி ஆனாலும் வாரேன் போதுமா? இந்த சின்ன பிள்ளைல அழுது காரியத்தை சாதிக்கலாம். அது மாதிரி அழுது காரியத்தை சாதிக்கிறதுக்கு பொண்ணுங்களால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ, எல்லாம் டேலண்ட் தான். சரி குட்டிமா, நான் வைக்கேன். பார்த்து வீட்டுக்கு போனா. கனி அனு எல்லாம் இருப்பாங்க எல்லாம். சரிடாமா, வைக்கேன்னா. ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன். அதான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேல. அம்மாடியே சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன், விட்டுரு. புரியுது. என்னமோ தெரில அஞ்சு, சஞ்சய் வீட்டில் இல்லாம எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது. இப்பெல்லாம் எனக்கு காலேஜுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. எங்க சஞ்சய் இருக்காரோ அங்க நமக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. எது? நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? யோசிச்சு பாரு அஞ்சு, அன்னைக்கு உன் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா சஞ்சய் எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டார்ல. இந்நேரம் அம்மாவோட விருப்பப்படி சஞ்சய்க்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். யாருக்கு தெரியும், குழந்தைன்னு கூட ஆயிருக்கும்ல. ஆமா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கும் போயிருக்கான். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. இல்ல நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உண்மையை போட்டு உடைச்ச. இதே இடத்துல வேற ஏதாவது பொண்ணா இருந்தா என் மனசும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நான் ஏன் சஞ்சய் அன்னைக்கு அவமானப்படுத்தினேன்னு யாருக்கும் தெரியாமலே போயிருக்கோம். இதோ எங்க 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆயிருக்காதுல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. ஐயே, நீ வேணா பாரு, தமிழக்க பிரச்சனை சீக்கிரமா முடிய போகுது. முடிஞ்சா ஹாப்பி தான்ல.
இசை வேற அவ அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணியான். இப்ப கூட நான் உனக்காக தான் அவங்க பிரச்சனை முடியணும்னு யோசிச்சேன். ஆனா உன்னை பத்தியா இசையை பத்தி யோசிக்கிறேன். இல்ல பிரியா, எனக்கு வினித் தான், வினித்துக்கு நான் தாங்கிறது உறுதியாயிட்டு. காதலுக்காக எவ்வளவு வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த குழந்தையோட ஆசை சீக்கிரம் நிறைவேறணும்ல. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா வினித் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால வேற வழி இல்லாம 5 இதுக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே இசை அவங்க அப்பா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடந்தாதான் எனக்கு ஹாப்பி. பிறந்த ஃபேமிலிக்கு அப்புறம் லைஃப்ல 2 பேரும் நமக்கு கரெக்டா இருந்துட்டா லைஃப் சூப்பரா இருக்கும். யாருமா அந்த 2 பேரு? ஸ்ரீயாவும் ரியாஷுமா. பாத்தியா கேப்ல கலாய்க்கிய. நான் சொன்ன 2 பேரு, ஒன்னு ஃப்ரெண்டு, இன்னொன்னு லைஃப் பார்ட்னர். ஸோ மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க தானே? எஸ் எஸ். இன்னைக்கு ஆளு பஸ்ல துரத்தி விட்டுட்டாரு போல. ஆமா, ஏதோ சர்ஜரி ஏதோ இருக்கான். அந்த கேப்லயும் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல வச்சுட்ட பத்தியா? வீட்டு போகும்போது சர்ச்சுக்கு போயிட்டு போனோம். இன்னைக்கு எதுனா விசேஷமா? இல்ல, ஏதோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல யாரோ இருக்காங்க. அதனால தான் சஞ்சய் பேசும்போதே அவர் வாய்ஸ் டல்லா இருந்து. என்கிட்ட சொன்னா நான் ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதோ இருக்கு. அதான் அந்த முகம் தெரியாத ஆளுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். சரி மேடம் சரி. அதெல்லாம் இருக்கட்டு. தமிழக்கா ஹஸ்பண்ட் விஷயத்துல இன்னும் ஒண்ணு கூடவா வினித்துக்கு தெரியல? தெரில பிரியா. ஆனா இசைக்கிட்ட என்னமோ அழுது பேசிக்கிட்டு இருந்திருக்காவ. நீ என்னைக்கு உங்க அப்பா கூட சேர்றியோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டே போயிருவேன் அப்படின்னு. உலகத்தை விட்டே வா? ஆமா, இங்கதான் வினித்துக்கு டவுட்டே வருது. இவ்வளவு பாசமா பொத்தி பொத்தி வளர்க்குற இசைய அவ அப்பா கூட சேர்ந்ததான் அப்படியே அவ அப்பா கூடயே விட்டுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இசைக்கு பாதுகாப்பு அவங்க அப்பான்னு அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் கெட்டவரா இருப்பாரு? ஆமால்ல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தெரிஞ்சு தமிழக்கா இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க மீட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு உண்மை தெரியும் போது இசையை அவ அப்பா கிட்ட ஒப்படைக்கிறதா அவங்களே சொல்லிட்டாங்க. அப்பனா இது வரைக்கும் இசைன்னு ஒரு பொண்ணு இருக்குது அவ அப்பாவுக்கு தெரியாது. அப்பனா கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ வேணா பாரு, 6 மாசம் எல்லாம் கிடையாது, என்னமோ ஒரே மாசத்துல இசைக்கு அவ அப்பா யாருன்னு தெரியதான் போகுது. இசைக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு அது பிறகு அவங்க 2 பேரும் தானா சேர்ந்துருவாங்க. அவங்க அப்பா கூட சேர்ந்தாள்னா உயிரை விட்டுறியதா இல்ல சொல்லியிருக்காங்க. இசையை பத்தி உனக்கு தெரியாது பிரியா. அவளுக்கு அம்மாவை முக்கியம், அப்பாவை முக்கியம். கண்டிப்பா அவளே சேர்த்து வச்சிருவா பாரு.